அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு பாடல், காணொலி காட்சி நல்லா இருந்தது. அதை உருவாக்கி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா இருந்ததுங்கப்பா, நன்றிப்பா, நன்றி. எல்லாம் ஏதோ வெளியில கூட இந்த பகுதியில இருந்து நான் என்னுடைய சகோதரிகளை பார்த்துட்டு இருந்தேன். வெளியிலயும் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அங்கேயும் LED போட்டிருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருந்து LEDல பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம், இந்த நிகழ்ச்சி இன்று தர்மபுரியில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு 10 நாளா அவங்களை எல்லாரும் சந்திச்சிட்டு இருந்தாங்க. இந்த காணொலியில பார்த்தேன் இல்லையா? எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லா ஊர்ல தான் வந்திருக்கீங்க. நானும் உங்க ஊர் எல்லாருக்கும் வந்திருக்கேன்னா இல்லையா? நன்றி. ஏன்னா நான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் இங்க போட்டி போட்ட பொழுது பல கிராமங்களுக்கு நான் நேரடியாக போயிருந்தேன். அங்க அவ்வளோ பாசமா என்னை வரவேற்றீர்கள். அதே பாச அன்போடு இன்னைக்கும் நீங்க வந்திருக்கிறதா, அதோ அத்தனை மகளிரோ சிரித்த முகத்துடன் காலையில இருந்து இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எல்லா ஊருக்கும் நான் காஞ்சிபுரம், செஞ்சி, அப்புறம் கடலூர், கும்பகோணம், அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் நான் போய் மகளிர் உரிமை மீட்பு பயணம் நிகழ்ச்சிக்காக போய் மகளிரை மட்டும்தான் பாக்குறோம். இதே மாதிரி அரங்கம், அதுல நம்மை போல எத்தனையோ மகளிர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு வரேன். ஒரு ஊர்லயும் நான் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, நான் பேசும்பொழுது அந்த ஊர்ல இருக்க சாமி கோவில் பத்தி தான். இப்ப கும்பகோணம் போயிருந்தேன்னா அந்த கும்பேஸ்வரர் அவருடைய கோவில் வரலாறு பற்றி பேசினேன். அப்புறம் விருத்தாச்சலம் போயிருந்த விருதகிரீஸ்வரர், அங்க இருக்க சிவன் கோவில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோவில், அதை பத்தி பேசியிருந்தேன். செஞ்சி போயிருக்கும் போது அங்க நம்ம மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மனை பத்தி பேசியிருந்தேன். அதே போல காஞ்சிபுரம்னா எல்லாருக்கும் தெரியும், காஞ்சி காமாட்சி அம்மன், அவங்கள பத்தி. அந்த மாதிரி கோவில்களை பற்றி தான் நான் பேசிட்டு என்னுடைய உரையை துவக்குவேன். பேச ஆரம்பிக்கும் போது கோயில்களை பற்றி துவக்குவேன். எல்லாருமே கோயில் போறோம் இல்லையா, அதனால நம்ம அதை பத்தி சொல்லுவேன். எல்லாரும் சந்தோஷமா கேட்பாங்க. தர்மபுரி அப்படின்னு வரும்போது எந்த கோவிலை பற்றி சொல்லுவது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பழமையான கோயில்கள் இங்க இருக்கிறது. பைரவர் கோயிலா இருக்கட்டும், ஆஞ்சநேயர் கோயிலா இருக்கட்டும், இங்க முனியப்பன் கோயிலா இருக்கட்டும், எல்லாம் பழமையான கோயில்கள். தர்மபுரியை பற்றி சொல்லும் பொழுது எந்த கோயிலை பத்தி சொல்லலாம் நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுதான் தோணுது, தர்மபுரியே கோவில் தான் எனக்கு. ஏன்னா இந்த மாவட்டம் அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம். 2014 என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி இங்க நிற்கும் பொழுது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு வெற்றியை அள்ளி தந்த மாவட்டம் தர்மபுரி. அதனால தர்மபுரியில தனியா கோவில் சொல்ற, இந்த மண்ணே எனக்கு கோவில் தான் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் இந்த பகுதியில 2024 தேர்தலில் நிக்க நான் வந்த பொழுதும் சரி, 2014 இருந்து பிரச்சாரத்துக்காக நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன். எப்ப வந்தாலும் அதே பாசம், அதே அன்பு. அதே போல நானும் இங்க வேட்பாளராக, பாராளுமன்றத்துக்காக வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தர்மபுரி மாவட்டத்துக்குள்ள வேட்பாளராக போட்டியிடும் பொழுது என்னையும் என் மகள்களையும் 2 கைகளை கூட்டி வாரி அணைத்து கொண்ட மாவட்டம் தர்மபுரி. அவ்வளோ பாசம். அப்படியே என்னையும் பொண்ணுங்களையும் உங்க வீட்டு பொண்ணுங்களா தான் நீங்க பாத்தீங்க, வேற எதுவுமே நீங்க பார்க்கல. நானும் இந்த ஊர் பொண்ணுதான் அப்படின்றத நீங்க உறுதியா இருந்தீங்க. அதே உறுதி எனக்கும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், தர்மபுரி என்னுடைய ஊர், என்னுடைய மாவட்டம், என்னுடைய கோவில், தர்மபுரியும் இந்த மண்ணும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான உண்மை. உங்களுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் என்னைக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அதை சொல்றதுக்கு வேற வார்த்தையே கிடையாது. அதை செயல்ல காட்டணும்னு தான் நான் ரொம்ப விருப்பப்படுறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை செயலில் காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏதாவது நல்லது செய்யணும் அப்படி